மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எங்க தான் வந்திருக்கோம்? நம்ம ஊருக்கு கனாபடியா பரணி. என்ன பேர் சொல்ற? குமாரபாளையத்துக்கு வந்திருக்கோம். இப்ப எங்க நின்னுட்டு இருக்கற? நிக்கலையே. உட்கார்ந்திருக்கேன். சோ फ्रेंड्स, நாங்க வந்து பாத்தீங்கன்னா எங்க சித்தப்பாவோட தறிப்பட்டறை கிட்ட நின்னுட்டு இருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா பவர் லூம். சோ எங்க ஊர்ல குமாரபாளையத்துல வந்து பாத்தீங்கன்னா 90% வந்து பவர் லூம் தான். ரிமைனிங் ஒரு 10% வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கைத்தறி, அதாவது ஹேண்ட்லூம்ஸ் எல்லாம் இருக்கு. அதை தவிர்த்து மற்ற தொழிலும் இருக்கு. பட் குமாரபாளையம்னாலே அதுக்கு ஒரு அடையாளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லுங்கி, பவர் லூம். சோ அதுக்கப்புறம் அந்த பவர் லூம்ல இன்னும் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ எங்க சித்தப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவர் லூம் தொழிலாளி. சோ அவர்கிட்டயே வந்து எங்க ஊர் தொழிலை பத்தியும், எங்க ஊர்ல வந்து இது எப்படி போயிட்டு இருக்கு, எத்தனை வருஷமா இந்த தொழில் இந்த ஊர்ல நடக்குது, அதோட பெருமைகள் என்ன, அருமைகள் என்ன, எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. தாத்தாவை வந்து பேத்தி தான் இன்டர்வியூ எடுக்க போறான். இப்ப பாக்க போறீங்க. சப்போஸ் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க எங்க சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முக்கியமான பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அது கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் இருக்குங்க. அதே மாதிரி தட்டி விட்டுங்க. தட்டி விட்டு இந்த சாக்லேட் 500 கேளுங்க. சோ வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். தாத்தா எத்தனை வருஷமா இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க ஒரு 35 வருஷமா இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கோம். 35. சரி, ஓகே. இப்ப நீங்க வந்து இந்த தொழில் எப்படி வச்சுப்பா வந்தீங்க? எத்தனை வயசுல இந்த தொழில் செய்ய ஆரம்பிச்சீங்க இந்த வேலைக்கு? நாங்க இந்த வேலைக்கு ஒரு 17 வயசுல வந்தோம். ஸ்கூல்லாம் முடிக்காம இல்லையா? ஸ்கூல்லாம் முடிக்காம, ஸ்கூல்ல 3வது தான் படிச்சோம். 17 வயசுல வந்தோம். ஓகே. 17 வயசுல இருந்து இதே தொழில் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆரம்பத்திலேயே வந்து நீங்க தறிதான் ஓட்ட ஆரம்பிச்சீங்களா? இல்ல இல்ல, நாங்க ஆரம்பத்துல தார் ஓட்டணும். தாருங்கிறது ஒண்ணு இல்ல மக்களே. தார் எது பாப்பா? காட்டு. தார் மிஷின். அதுதான் தார் மிஷின். குச்சி குச்சியா இருக்குது இல்லைங்களா? அந்த குச்சியா, அந்த கலர் கலரா நூல் இருக்கிறது தான் தாரு. அதை எடுத்துட்டு வா, காமிக்கலாம். சோ அதுதான் ஆரம்பிச்சிருக்காரு எங்க சித்தப்பா. அதுல இருந்து நெக்ஸ்ட் என்ன கத்துக்கிட்டீங்க? அப்படியே தறி ஓட்ட கத்துக்கிட்டோம். ஓகே. இப்ப வந்து சொந்தமா தறி போட்டு பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, நம்ம குமாரபாளையத்துல எத்தனை வருஷமா இந்த தொழில் நடக்குது? இது கிட்டத்தட்ட குமாரபாளையத்துல 50-60 வருஷமா இந்த தொழில் தான் நடந்துட்டு இருக்கு. இதுதான் தாரு. ஓகே. நூல் நூல் குச்சியை போட்டு மிஷின்ல விட்டுட்டு நூல் கட் பண்ணி இருக்குதா அது விட்டுணும். ஓகே, அது விட்டுட்டா அது ரெடி ஆயிடும். ஸோ ஒரு நூல் வந்து துணியா மாறி வர்றதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பவர்லூம்க்கு ஒரு முக்கியமான ஒரு பங்கு இருக்கு. ஒரு 60 வருஷமா நம்ம குமாரபாளையத்துல நம்ம இந்த தறி தொழில் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? குமாரபாளையத்துல ஒரு 60 வருஷமா இந்த தறி தொழில் தான். இப்ப நாம எங்க சித்தப்பா பட்டையில ஒரு 8 தறி நாங்க இங்க போட்டிருக்கோம். இந்த 8 தறிக்கு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்போம் சித்தப்பா? 8 தறிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 6 lakhs வரும். 6 lakhs. ஆனா வந்துட்டு அந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அளவுக்கு நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குதா? இல்ல, ப்ராஃபிட் அந்த அளவுக்கு உழைப்பு தான். உழைப்புக்கேத்த ஊதியம் மட்டும்தான் கிடைக்குது. போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான அந்த லாபம் எல்லாம் வர்றது கிடையாது. சோ எந்த அளவுக்கு நம்ம உழைப்பு போடுறோம்? ஒரு நாளைக்கு வந்து எவ்வளவு நம்ம இந்த தொழிலுக்காக வந்துட்டு உழைக்கிறோம். இப்ப வந்து நீங்க ஒரு 8 தறிக்கு ஒரு முதலாளியா இருக்கீங்க அப்படின்னா ஒரு முதலாளி பண்ற வேலைகள் மட்டும்தான் பண்றீங்களா, இல்ல எந்த மாதிரி உழைப்பு நீங்க உங்க சைட்ல இருந்து கொடுக்குறீங்க? முதலாளியாவே இருக்குது. நாங்க தொழிலாளியா இருந்துட்டு நாங்க தறியை ஓட்டுவோம், நூல் எடுக்க போவோம், பீஸ் கொண்டு வருவோம், பாவு எடுத்துட்டு வருவோம். எல்லா வேலையுமே நாங்களே செய்வோம். நீங்களே செய்வீங்க. முதலாளியும் நாங்களே, தொழிலாளியும் நாங்களே. அதெல்லாம் பண்ணனாதான் எங்களுக்கு ஏதோ வருமானம் கிட்டும். அதுக்கு ஆள் போட்டா எங்களுக்கு ஒன்றும் இருக்காது. சரி, இது பகல் நேரத்துல மட்டும்தான் இந்த தொழில் பண்றோமா, இல்ல நாள் முழுக்க செய்யறோமா? நாள் முழுக்க 2 ஷிஃப்ட் ஓடும். டே ஷிஃப்ட் ஒன்னு, நைட் ஷிஃப்ட் ஒன்னு. 2 ஷிஃப்ட் ஓடும். சோ இங்க நிக்கிற இந்த அண்ணா தான் வந்து பாத்தீங்கன்னா டே ஷிஃப்ட் ஓட்டுற தொழிலாளி. நைட் ஷிஃப்ட்டுக்கு வேற ஒருத்தர் வராரு. ஓகே. இப்போ வந்து இந்த தொழில்ல நம்ம ஊர்ல வந்து ஜென்ஸ் மட்டும்தான் செய்யறாங்களா என்ன? இல்ல, ஜென்ஸ் லேடிஸ் ரெண்டு செய்யறாங்க. பொம்பளைங்களும் செய்யறாங்க. எல்லா வேலையும் பொம்பளைங்களும் செய்யறாங்க. தறியும் ஓட்டுறாங்க, நூல் ஓட்டுறாங்க, தார் ஓட்டுறாங்க. ஜென்ஸுக்கு வந்து ஆவரேஜ் இல்ல, மினிமம் வந்து எவ்வளவு இன்கம் வருது? லேடிஸ்க்கெல்லாம் வந்துட்டு எவ்வளவு இன்கம் வருது? லேடிஸ் நூல் ஓட்டுறவங்களுக்கு ஒரு 250 ரூபா வரும். ஜென்ஸ் தறி ஓட்டுறவங்களுக்கு ஒரு 700 ரூபாய் வரும். 700 ரூபாய் வரும். அதாவது ஒரு நாள் கூலி சொல்றீங்க. இப்போ நீங்க ஏன் படிப்பெல்லாம் விட்டுட்டு இந்த தொழிலுக்குள்ள வந்தீங்க? அப்போ படிக்கிறதுக்கு எங்களுக்கு வசதி இல்ல. வசதி இல்லாத கஷ்ட குடும்பத்துல இருந்தோம். சரி, வேலைக்கு போலான்னு வேலைக்கு போக ஆரம்பிச்சோம். அது அப்படியே தொடர் கதையாயிருச்சு. சோ வசதி இல்லாததுனால நீங்க இந்த தொழிலுக்கு வந்திருக்கீங்க.
இப்போ வந்து இந்த தறி தொழிலோட வந்து ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ இதை நம்பி 6 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. இன்வெஸ்ட் பண்ணி அதுல அந்த 6 லட்ச ரூபாய்க்கான ப்ராஃபிட் எதுவும் கிடைக்கிறது இல்ல பெருசா. அப்படிங்கிறப்ப இதோட ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? ரொம்ப மோசமா தான் இருக்கு. ஏதோ நாங்க இருக்கிற வரைக்கும் ஏதோ அப்படியே மெயின்டைன் பண்ணி தொழில் பண்ணிட்டு எங்களோட இதெல்லாம் முடிஞ்சு போயிடும். உங்களோட இதெல்லாம் முடிஞ்சிடும் நினைக்கிறீங்க? இதோட முடிஞ்சு நாங்க இருக்கிற வரைக்கும் தான். இதுக்கு மேல யாரும் கத்துக்க வர்றதில்ல. யாரும் கத்துக்க வர்றது இல்லையா? நம்ம வீட்ல யாரும் கத்துக்கிறது இல்லை. என்னோட இந்த தொழில் அவ்வளவுதான். இங்க யாரும் கத்துக்கிறதுக்கு பசங்களும் ரெடியாவும் இல்லை, பிள்ளைங்களும் ரெடியாவும் இல்லை. எல்லாம் படிச்சு அவங்க வேலைக்கு போறாங்க. நீங்க ஏன் வந்து அதை என்கரேஜ் பண்ணல? என்கரேஜ் பண்றதுக்கு இதுல ஒன்றும் பெரிய பெனிஃபிட் எதுவும் இல்லை. ஸோ அந்த இதுல வந்து பெருசா ஒரு பெனிஃபிட் இல்லை அப்படிங்கனால நீங்களே உங்க பசங்களை பெருசா என்கரேஜ் பண்ணல. ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு சின்ன பவர்லூம் ஃபேக்ட்ரி. இந்த ஃபேக்ட்ரியில் வந்து எங்கள் சித்தப்பா ஒரு 8 தறி போட்டு நடத்திட்டுருக்காரு. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் இதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறீங்க, ஒரு தறி வந்து எப்படி ரன் ஆகுது, என்னென்ன மாதிரி அதில் வந்து அந்த ஆப்ரேஷன்ஸ் வந்து போயிட்டுருக்குன்னு எனக்கு தெரிஞ்ச விதத்தில் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு பர்டிகுலர் தறி, இதை மட்டும் நான் உங்களுக்கு கேப்சர் பண்ணியிருக்கேன். பேசிக்காக துணி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நூலை வந்து பின்னி எடுத்தால் தான் அது துணியாக மாறும் இல்லைங்களா? ஸோ அந்த ப்ராசஸ் தான் இதில் நடக்கும். இதில் பாவு அப்படிங்கிற ஒரு சோர்ஸ்லேருந்து நூல் வந்து ஹரிசாண்டலாக வந்து தறிக்குள்ளே வரும். அண்ட் தார்ன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு குச்சி காமிச்சேன் இல்லைங்களா, அதில் இருக்கிற அந்த நூல் வந்து அந்த ஹரிசாண்டலாக வரக்கூடிய பாவு நூலுக்கு இடையில போயிட்டு வரும். அது எப்படி போகும் அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த நாடா, இது வந்து நாடான்னு சொல்லுவாங்க. இந்த நாடா தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த தாறு நூலை வந்து அந்த ஹரிசாண்டலாக வர பாவு நூலுக்கு இடையில வந்து அனுப்பி எடுக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நூல் வந்து பின்னல் ஆகுது. இந்த பின்னல் வந்து தான் துணியாக நமக்கு மாறுது. ஸோ இந்த ப்ராசஸ் தான் ஆதி காலத்தில் மனுஷங்க கையால் செஞ்சது. இப்போ மிஷின் வந்து நமக்கு வந்து துணியை மேனுஃபேக்சர் பண்ணி நமக்கு கொடுக்குது. இதுக்கு வந்து நிறைய இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா பின்னாடி அந்த கம்பியாக ஒரு செட் ஆஃப் கம்பி மேலே கீழே போயிட்டு அப்படி வந்துட்டுருக்கீங்களா, 2 செட் இருக்கும். ஸோ இந்த கம்பி மூலமாக தான் வரக்கூடிய நூல் வந்து 2 செட்டாக வந்து பிரியும். அது பிரிகிற இடத்துல தான் அந்த தாரோட நூல் உள்ளே போயிட்டு வெளியே வரும். ஸோ இந்த ப்ராசஸில் தான் நமக்கு துணி ரெடி ஆகுது. அண்ட் இதில் வரக்கூடிய இந்த டிசைன்ஸுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அந்த ஹோலாக வந்து ஒரு செட்டு தொங்குது இல்லைங்களா, அந்த ஒரு பஞ்சாக வந்துட்டு ஒரு கார்ட்ஸ் வந்து தொங்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிசைனை வந்து பார்த்துக்கக்கூடிய வேலையை இந்த ஹோலாக இருக்கக்கூடியதும் இந்த நாடாவும் தான் அந்த வேலையை பார்த்துக்குதுங்க. ஸோ என்ன மாதிரி டிசைன்ஸ் வேணும், எத்தனை நூல் எப்படி போகணும் அப்படிங்கிற அந்த ப்ராசஸை வந்து அந்த கணக்கை வந்து இந்த ஹோல்ஸ் தான் வந்துட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பேஸ் பண்ணி அந்த டிசைனான துணி நமக்கு வெளியே வந்து சேரும். நான் பாவு அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, சோர்ஸ் ஹரிசாண்டலாக போகக்கூடிய நூல் வந்து இதில் தாங்க போகும். ஒரு நூல் ரெடி ஆனதுக்கப்புறம் ஹரிசாண்டல் சோர்ஸுக்கான நூல் வந்து இதில் தான் மேக் பண்ணுவாங்க. இது வந்து பாவுன்னு சொல்லுவாங்க. இந்த பாவிலேருந்து ஹரிசாண்டல் நூல் தறிக்குள்ளே போகுது. பார்த்திங்களா, 2 செட்டாக பிரியுது. ஸோ அந்த துணியை வந்து இந்த மாதிரி ஒரு அளவு மிஷினில் தான் அந்த ஸ்கேலில் தான் வந்து அளப்பாங்க. பேசிக்காக அது வந்து ஒரு 1 மீட்டர் வந்து டிஸ்டன்ஸ் இருக்கும் ஜென்ரலாகவே. இது வந்து தறியோட பேக் சைடு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாவு இப்போ தீரப்போகுது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இனி ஒரு நாள் 2 நாள் இது தீர்ந்தவங்க அதுக்கப்புறம் இந்த பாவை வந்து மாற்றிடுவாங்க. அதுக்குமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மாற்றுற அந்த ப்ராசஸ் வந்து ஒடி எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இது மேலே போயிட்டு கீழே வருது இல்லைங்களா, இதுதான் ஒடி. ஸோ அதுக்குள்ளே வந்து இந்த பாவோட நூலை 2 செட்டாக பிரித்து வெளியே எடுக்கிற அந்த ப்ராசஸ்க்கு பேர் ஒடி எடுக்கிறது. இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து 2 பேர் வந்து உட்காந்து அதை பண்ணிகிட்ருப்பாங்க. பட் இப்போ அதை வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் தான் வர்றாங்க. பட் குயிக்காக வந்து இப்போ மிஷின்ஸை யூஸ் பண்ணி அதெல்லாம் வந்து ஒடி எடுத்து முடிச்சிடுறாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த தறியோட ஒரு சின்ன அந்த மெக்கானிசம் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எப்படி வந்து ஒவ்வொரு இதுவும் நூலெல்லாம் வந்துட்டு கொஞ்சமாக நகருது, அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். இதே ப்ராசஸ் தாங்க கைத்தறியிலையும் இருக்குது. கைத்தறியில் வந்து நம்ம கையால் வந்து எல்லாமே பண்ணுவோம். இந்த பிட்டு நூல் வந்து எதுக்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது இலை போயிடுச்சு அப்படின்னா
அந்த இலையை வந்து கனெக்ட் பண்ணணும். இப்போ அப்படி கனெக்ட் பண்ணலை அப்படின்னா அந்த தறி நின்றுடும். அதுக்காக தான் தறி ஓட்டுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மாதிரி தறி நிற்கும்போது, அதாவது இலை விட்டு போச்சோ இல்லை தார் வந்து நின்றுடுச்சோ அப்படின்னாலுமே அந்த தறி ஓட்டுறவங்க தான் வந்துட்டு ரெடி பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஒடி எடுக்கக்கூடிய அந்த மிஷின். இப்போ வந்து ஒடி எடுத்து முடிச்சுட்டு இப்போ அதை தைச்சிட்ருக்குதுங்க. ஆல்ரெடி ஒரு மிஷினுக்குள்ளே தறிக்குள்ளே இருந்த அந்த நூலையும் புதுசாக பாவு போட்டுலைங்களா அந்த நூலையும் தைச்சி ஒன்றா மாற்றிடுச்சு. இது மாற்றினதுக்கப்புறம் என்னென்னா அந்த பழைய டிசைன் போயிடும், புது டிசைன் வந்து தறிக்குள்ளே போய் நமக்கு துணியாக வந்துட்டு வெளியே வருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு தறி சத்தம், அந்த சத்தத்திலே தான் நாங்களாம் பிறந்து வளர்ந்து இந்த சத்தத்திலேருந்து தான் எங்களையெல்லாம் வந்து ஆளாக்குனாங்க. பட் ஆனால் இப்போ இந்த தொழிலே வந்து எந்த ஒரு மாதிரி பெருசாக ஒரு ஃபியூச்சர் இல்லாத மாதிரி இருக்குது. எங்கள் காலத்தோட இந்த தொழில் முடியும் அப்படிங்கிற மாதிரி எங்கள் சித்தப்பாலாம் ஃபீல் பண்ணி பேசுறது இப்போ நீங்கள் கேட்டிருப்பீங்க. அது எங்களுக்குமே கஷ்டமாக தான் இருக்குது. பட் இப்போ இருக்கிற சூழ்நிலையும் அப்படிதான். இதை நம்பி நாங்கள் வந்து எங்கள் படிப்பெல்லாம் விட்டுட்டோ இல்லை வந்து வேற ஒரு ஜாபுக்கு எதுவும் போகாமலோ வந்துட்டு நாங்கள் இதை மட்டுமே நம்பி இருந்தோம் அப்படின்னா அது இன்னும் எங்களுக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலையை தான் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பேரண்ட்ஸ்க்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் எங்கள் ஜென்ரேஷனில் இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல படிப்பு படிச்சுட்டு ஒரு நல்ல ஜாபுக்கு போகணும்னு சொல்லிட்டு அப்படியே வந்து எங்களோட பாதை எல்லாமே மாறிடுச்சு. அது ஒரு முக்கியமான காரணம். இதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வந்துட்டு நாங்கள் யாரும் ஹெசிடேட் பண்ணிட்டெல்லாம் வந்துட்டு இதை விட்டு போகலை. இதுல இருந்து எங்களுடைய ஃபியூச்சர் வந்து பெருசா இருக்காதுங்கிற ஒரு நம்பிக்கை வந்து எங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த தறி தொழில இவங்க காலத்துல இவங்களுக்கு என்ன ஒரு நம்பிக்கை இது இந்த தறி தொழில் கொடுத்துச்சோ அது இப்ப எங்களோட ஜெனரேஷனுக்கு கொடுக்கல. அது ஒரு முக்கியமான ஒரு உண்மை. நாங்க இதையெல்லாம் விட்டு கொஞ்சம் கொஞ்சமா வெளியே போய்கிட்டு இருக்கோம். தெரியல நாங்க இதை எங்க ஜெனரேஷன்ல வந்து இதை கண்டினியூ பண்ண முடியுமா, பண்ணுவோமா மாட்டோமா அப்படிங்கறதெல்லாம் தெரியல. ஒரு நெசவாளி குடும்பத்துல இருந்து வந்த ஒரு பொண்ணா இந்த தறி சத்தத்திலேயே பிறந்து இந்த தறி சத்தத்தை தாலாட்டாக கேட்டு இந்த தறி சத்தத்திலேயே வளர்ந்து இந்த தறி சத்தத்துக்கு இடையில தான் படித்து நாங்களும் வந்துட்டு இப்போ வேறு வேறு டைரெக்ஷனில் போயிட்டோம், வேறு தொழிலை பார்த்துட்டு போயிட்டோம். அது கஷ்டமாக இருந்தாலும் பட் இதை நினச்சி எங்களுக்கு பெருமையாக தான் இருக்குது. இந்த தொழிலை வந்து நினச்ச வரைக்கும் நாங்கள் என்றைக்குமே கேவலமாக நினச்சது கிடையாது. ஏன்னா இதுதான் எங்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்த ஒரு தொழில். கடவுளை வேண்டிக்கிறேங்க இந்த தொழிலுக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் அமைஞ்சு எங்கள் ஜென்ரேஷனில் இது அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய சூழ்நிலை எங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் நிஜமாகவே விரும்புகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து என்ன மாதிரி நெசவாளி குடும்பம், நெசவாளி மாணவர்களுக்கு வந்து நான் டெடிகேட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் ஒரு நெசவாளியாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் இதை அவங்களுக்காக டெடிகேட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பேசிக்காக ஒரு பவர்லூம் பற்றின ஒரு பேசிக் ஐடியா உங்களுக்கு இந்த வீடியோவில் கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு பவர்லூம் தொழில் பேக்ரவுண்ட்லேருந்து வந்த ஒரு பொண்ணாக வந்துட்டு எனக்குமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இந்த தொழில் இவ்வளோ ஃபஸ்ட்டாக இப்போ போய்கிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி. பட் எங்களோட அனுபவத்தை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், தேங்க்யூ.